கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீசஸை நான் ஏற்றுக்கொண்டேன், ஜீசஸ் தான் கடவுள் என்று சொல்வதற்கு ஏன் வெட்கப்படணும்? ஏன் பயப்படணும்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம பாக்கியவான்கள் தான் தவிர இதற்காக வெட்கப்படவோ பயப்படவோ தேவையில்லை. ஒரு பெரிய பாவம் செய்தவர்களை பாருங்கள், வெட்கப்படாமல் தைரியமாக சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு விபச்சாரத்தை செய்து கொண்டு, கொலை செய்து கொண்டு, திருடி கொண்டு, நிறைய எல்லாவித பாவங்களையும் செய்து கொண்டு துணிகரமாய் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். நாம் உண்மையான கடவுளை தெரிந்து கொண்டு அவரை வணங்குவதற்கு நம்ம வெட்கப்பட தேவையில்லை. நாம் பயந்து நடுங்க தேவையில்லை. அதை தைரியமாக நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், அவர்தான் என்னுடைய தெய்வம் என்று நீங்கள் உரக்க சொல்லலாம். அதனால் நீங்கள் இனி பயப்படாதீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுகிறீர்கள். அதனால் தைரியமாக இருங்கள். நான் கிறிஸ்தவன், நான் அவரை மட்டும்தான் வணங்குவேன் என்று தைரியமாக சொல்லுங்கள். எத்தனை பேர் தைரியமாக சொல்லுகிறார்கள்? சிலர் பயந்து இரகசிய கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறார்கள். சிலர் பேதுரு போல அவரை மறுதலிக்கிறவராகவும் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.